ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான கருப்பு உளுந்தில் செய்கிற சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா. ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்தை நல்லா 2-3 டைம் கிட்ட அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கருப்பு உளுந்து தாங்க சேர்க்கணும், வெள்ளை உளுந்து சேர்க்கக்கூடாது. அதே அளவில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் ஒரு 2-3 டைம் கிட்ட அலசிட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து தானே சீக்கிரமாக வெந்துருமான்னு நினைக்காதீங்க. துவரம்பருப்பு எப்படி சீக்கிரமாக வெந்துருமோ அதே மாதிரி தான் இதுவுமே டக்குன்னு வெந்துடும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடும், ரெண்டுமே ஈக்குவலாக வெந்துடுங்க. இப்போ குழம்பு நம்ம சைட் பை சைடாக வச்சுக்கிடுவோம். குக்கரில் அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் பருப்பு. நான் ஒரு முள்ளங்கியை லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முள்ளங்கி உடனே குழம்புல சேர்க்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குழம்புல செய்யணும். இப்போ இதே பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அவசியம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுக்கிற முள்ளங்கி, அதோட கேரட்டு, பீன்ஸு, இதிலே நீங்கள் அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேம் சாம்பார் வைக்கிற மாதிரி தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. ரொம்ப வலுவலுப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காய் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய் நல்லா வேகணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, குழந்தைங்க கருப்பு உளுந்தில் களி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கஞ்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சாம்பார் செய்யுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காது, ஆனால் சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி தானே. பாருங்கள், காய் 3/4 வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நாள் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, பார்க்கலாமா. 4 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் எடுத்து வச்சேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம துவரம்பருப்பு எது உளுந்து எதுன்னே தெரியாது. குழந்தைங்க என்ன கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால் துவரம்பருப்போட தோலுன்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஹெல்த்தியான சாப்பாடை இந்த மாதிரி ஊட்டி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். அந்த குக்கர்லேயே அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உளுந்து மட்டுமே போட்டு இதே மாதிரி செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் வளவளப்பு தெரியும். அதனால தான் துவரம்பருப்பு ஒரு கையும் இது ஒரு கையும் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு தெரியாது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு வரப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காகும். அடுத்து புளி தண்ணியெலாம் வேறு சேர்ப்போம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மலமலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கிறலாம். தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுறலாங்க. பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, ஜீரகம், அதோட ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மிளகாவை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பாரில் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க. மணக்க மணக்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சாம்பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.